வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர். ஆமென். தேவன் நம்மளை அழைத்தது எதற்கு? வாளாக்குறதுக்கு இல்லை, நம்மளை தலையாக்குறதுக்கு, அப்படின்னா உயர்த்தி வைக்கிறதுக்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். பாடுவோமா? ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே. உற்சாகமாய் கரங்களை தட்டி துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்த நீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா. பாடல் வரிகள் என்ன சொன்னா? அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆமென். ஹல்லேலூயா. பாடல் தெரியாதவங்க சேர்ந்து நம்ம கற்றுக்கொண்டு பாடுவோமா? அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தீரே மேலே மேலே மேலே. மேலே மேலே மேலேன்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுவோமா? மேலே மேலே மேலே. ஆமென். ஹல்லேலூயா. சின்னதா சும்மா மேலே 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 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமென். நம்மளையும் தேவன் எப்படி உயர்த்த போறாரு? மேலே 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 உயர்த்த போகிறார். ஆமென். அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்கினீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கினீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டு பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் ருசியை கட்டி விட்டு சாம்பலை பொங்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் ருசியை கட்டி விட்டு சாம்பலை பொங்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். ஹல்லேலூயா துதி உமக்கே. கரங்களை அசைத்து கரங்களை அசைத்து ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கே துதி. ஆமென்.
அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் வரிகள் என்ன சொல்லுன்னா, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியில் உயர்த்தி தூக்கினீர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சாமுவேல் வந்து ஈசாய் அவரோட வீட்டுக்கு போயிட்டு, உங்களோட மகங்கள் உன்னோட சன்ஸ் எல்லாம் காட்டு, உன்னோட சன்ஸ் எல்லாம் கொண்டு வா, நான் அவங்கள அதில் ஒருத்தங்களை வந்து தேவனை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு சன்ஸை அவங்களோட சன்னை மீட் பண்ணுறதுக்காக அவர் போவார். ஈசா என்ன பண்ணுவார், அவரோட 7 பசங்களையும் காமிச்சிருவார். ஒரு பையன் இருக்கிறதே அவரை மறந்துடுவார். அவர் கேட்பார், கடைசியாக சாமுவேல் கேட்பார், இவ்வளோதான் உன்னோட பசங்களா, இவ்வளோதான் உன் பசங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒருத்தன் இருக்கான், இன்னும் ஒருத்தன் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்றவர். அவர் அப்பாவே மறந்துடுவார். அப்பாவே ஒரு பையன் இருக்கான், அவனை வந்து ஒரு விருந்துக்கு கூப்பிடணுன்றதே மறந்துடுவார். ஆனால் தேவன் வந்து தாவீது தனிமையில் இருக்கும்போது தேவனை துதிச்சதையும் தேவனை மகிமைப்படுத்தினதையும் மறக்காமல் ஒரே ஒரு சுச்சுவேஷன் தான் கொடுத்தாரு தாவீதுக்கு. கோலியாத்தை அழிக்கும்படியான ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தாரு. கோலியாத்தை அழித்து தேவன் அவருக்கு ஒரு நல்ல ஒரு கிருபையை கொடுத்திருந்தாரு. கோலியாத்தை அழிச்சான். அந்த இஸ்ரேல் அந்த தேசத்திலேயே தாவீதோட நாமத்தை தேவன் மகிமைப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கலாம். நம்மளை தெரிஞ்சவங்க மறக்கப்பட்டிருக்கலாம், இல்லை நம்ம ஆஃபீஸ்லேயோ இல்லை நம்ம படிக்கிற இடத்துலையோ வந்து நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணாத சுச்சுவேஷன் இருக்கலாம். நம்ம அந்த நம்ம பண்ணுற ஒர்க்கை கரெக்டாக பண்ணிவிட்டு தேவனை துதிச்சு தேவனை மகிமை செலுத்திட்டே இருந்தோம்னா, தேவனை முன்பாக வச்சு நம்ம போயிட்டே இருந்தோம்னா, ஒரு நாள் வரும் கண்டிப்பாக தேவன் அந்த இடத்துல இருந்து உங்களை உயர்த்தி உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை எப்படி தேவன் உயர்த்தினாரோ அதே போல் நம்மளையும் உயர்த்த அவர் வல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் என்றுமே நம்மளை மறக்கவும் மாட்டார். நம்மளை உயர்த்தி வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எழுந்து நின்று இந்த ஒரு வரிகளை மட்டும் பாடுவோமா? அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே, மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே, மேலே 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 மேலே. அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா. கரங்களை தட்டி அருமையான சகோதரி வரவேற்கலாம். பிரைஸ் காட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இப்போ நான் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லுவேன், சரியா? அது வந்து நம்ம அடிக்கடி டெய்லி கூட கேட்போம். யார் சொல்கிறாங்கன்னோ இது யாரோட ஸ்டேட்மெண்ட்டு அப்படிங்கிறத சொல்லணும். பைபிள்லேருந்து இல்லை, சும்மா காமனாக நம்ம டெய்லி கேட்குறது தான், சரியா? யூத் பிள்ளைங்க மட்டும்னா தெரிஞ்சவங்க சொல்லலாம். மேடம், இன்றைக்கி மட்டும்தான் இந்த ஆஃபர், நாளைக்கு வாங்கணுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ரொம்ப பே பண்ண வேண்டியது இருக்கும். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். சேல்ஸ்மேன், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படி தானே? ஓகே, வெரி குட். இன்றைக்கி சாம்பார் செம சூப்பர், எங்கள் அம்மாவை விட நீ அழகாக வச்சுருக்கிற. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஹஸ்பண்ட், இதில் நீங்கள் பெரியவங்க கூட சொல்லலான்னு. இந்த விலைக்கு இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. பக்கத்துலேயே ரிங் ரோடு வருது, 20 அடி ஆழத்தில் தண்ணி. என்ன புரோக்கர்? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அப்படி தானே? காலையில் போட்ட வடை தான் சார், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சொல்லுங்கள். டீ கிடைக்காரு, அப்படி தானே? டீ, சாரிம்மா, இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் சூப்பராக மார்க் வாங்குவேன். சொல்லுங்கள் நீங்கள், அப்படி தானே? ஓகே. காலையில் பறிச்சுட்டு வந்த காய்கறிம்மா, தோட்டத்து காய்கறிகள். ஓகே. இது எல்லாமே இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே உண்மையா? சொல்லுங்கள், உண்மைதானா? அப்படியா?
இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? உண்மையாப்பா? சொல்லுங்கள் பிரதர், உண்மையா? இது டெய்லி நம்ம கேட்குறோம். இது எல்லாமே அவங்கவுங்க பிஸ்னஸுக்கு ஏற்றாப்புல சொல்கிற பொய். சரியா? நம்ம ஏமாந்து போகிறோம். நம்ம இன்றைக்கி ஆஃபர்னால் அதை வாங்குவோம்ல, 1 இல்லை 2 வாங்குவோம். 20 அடி ஆழத்தில் தண்ணீர்னா நம்ம மட்டும் வாங்க மாட்டோம், நம்ம பக்கத்து தெரிஞ்சவங்களையெல்லாம் சொல்லுவோம்ல, நம்மளே ப்ரொமோட் பண்ணுவோம். அப்படி தானே? ஆக இது எல்லாமே என்னது? பொய். சரியா? இதைத்தான் சங்கீதம் 12:1 ஓகே. உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். சரியா? அவரவர் தங்கள் தோழரோடே என்ன பேசுகிறாங்களா? பொய் பேசுகிறாங்க. டெய்லி பொய் பேசுகிறாங்க. அப்படி தானே? நம்ம இப்போ கேட்ட இதை சொன்னதெல்லாம் என்னது? பொய். இந்த பொய்யை நம்பி நம்ம ஏமாந்துருக்குறோம். நம்ம ஏமாந்துறது காணாமல் என்ன செய்வோம்? மற்றவங்களையும் ஏமாற வச்சுருப்போம். இனிமேல் என்ன செய்யணும்? அலர்ட்டாக இருக்கணும். சரியா? அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா உண்மை. பொய்க்கு ஆப்போசிட் என்னது? உண்மை. சரியா? பொய் பேசுகிறது ஆண்டவருக்கு அருவருப்பு. பொய் பேசும் உதடுகள் அவருக்கு என்னது? அருவருப்பு. அவர் எதை தான் விரும்புகிறாரு? உண்மையை தான் விரும்புகிறார். சரியா? சங்கீதம் 51:6 இப்படி சொல்லியிருக்கு. தாவீது ராஜா சொல்கிறாரு, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். உள்ளத்தில் உண்மை இருக்க. எதில்? உள்ளத்தில் உண்மை இருக்கணும். சரியா? உண்மை இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? உண்மை இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் நம்மளை என்ன செய்யணும்? அதை விரும்பணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக தான் இருக்கணும். சரியா? அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரா? சொல்லுங்க. இருக்கிறார். அப்படி தானே? நிறைய விஷயங்களில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. எதுல எல்லாம் உண்மை உள்ளவராக இருக்கிறார்? உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்களேன். சொல்லுங்க ஆண்டி. வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. வேற? வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. வேற? பரிசுத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. வேற? நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அப்படி தானே? நிறைய காரியங்களில் கர்த்தர் உண்மை உள்ளவர் அப்படின்னும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சரியா? ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? எடுங்க 2 தீமோத்தேயு 2:13. போதும். நாம் எப்படி இருக்கிறோமா? உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மக்கிட்ட உண்மை இல்லை, ஏன் இவங்களை ரட்சிக்கணும்? நம்ம உண்மையாவா இருந்தோம்? இல்லை. ஆனால் அவர் நம்மளை அன்பு செய்து ரட்சித்து நம்மளை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். அப்படி தானே? ஆமாம். அப்போது இந்த வார்த்தையின்படி நம்ம உண்மையாக இல்லைனாலும், நம்மக்கிட்ட உண்மை இல்லைனாலும், நம்மளை அழைத்த தேவன் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்மளால் உண்மையாக இருக்க முடியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் நீங்கள் சொல்லுங்கள். இருக்க முடியாது. அப்படி தானே? இருக்க முடியுமா? இருந்திருக்கிறோமா? ஏதாவது ஒரு நாளாவது ஹோல் டே நான் காலையிலேருந்து நைட்டு தூங்க போகிறது வரைக்கும் எல்லா விஷயத்துலையும், என் பேச்சில், என் நடக்கையில், என் பார்வையில், எல்லாத்துலேயும் நான் உண்மையாக இருந்திருக்கிறேனா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா நம்ம இல்லைன்னு தான் சொல்லுவோம். அப்படி தானே? முடியலை. ஏன்னா நம்ம யார்? மனுஷங்க. ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்குறாரு? உண்மையை எதிர்பார்க்குறார். நம்ம இருக்கணும்னு சில சமயம் தீர்மானமெல்லாம் எடுத்திருப்போம். நம்ம இன்றைக்கி இந்த விஷயத்தில் நம்ம போய் பேசக்கூடாது. அப்படி தானே? ஒரு சில பர்டிகுலர் விஷயத்தில் நம்ம போய் பேசக்கூடாது. இல்லை நான் என் வேலையில் நான் இந்த இடத்துல இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்ய விடுறதில்ல? இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ரொம்ப ப்ராம்ப்டாக பர்ஃபெக்டாலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது, இப்படிலாம் சொல்லுவாங்களா? சொல்லியிருக்கிறாங்களா உங்ககிட்ட? சொல்லுங்கள் யூத், சொல்லுங்கள். சொல்லியிருக்கிறாங்களா? இப்படியெல்லாம் பர்ஃபெக்டாலாம் இருந்தால் ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. சும்மா கண்டுக்காமல் போய்கிட்டே இரு, அப்படி இப்படி இரு அப்படின்னும் நம்ம காதில் என்ன செய்யும்? இப்படிப்பட்ட சத்தங்கள்
வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் எதுலேயுமே அவர் வந்து இத்தனை பர்சன்டேஜ் இவ்வளவு தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவர் 100% எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். உள்ளத்தில் உண்மை இருக்க நீர் விரும்புகிறீர் அப்படின்னு தான் அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உள்ளத்தில் உண்மை இருக்க நீர் விரும்புகிறீர். அதனால் அவர் விரும்புகிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம உண்மையாக இருக்கிற முயற்சி பண்ணலாம். சரியா? புரியுதா? வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உண்மையாக இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் தெரியுமா? யாராவது? நிறைய பேர் உண்மையாக இருந்திருக்கிறாங்க. சொல்லுங்கள். ஆண்டி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நான் பேர் தான் கேட்டேன், நீங்கள் வசனமெல்லாம் சொல்கிறீங்க. பிள்ளைங்க பேசட்டும். சொல்லுங்கள், யாரெல்லாம்? தானியேல், வேற? மோசே, வெரி குட். அப்புறம் யோபு. சொல்லுங்கள், எல்லாரையும் சொல்லிடலாம். சொல்லுங்கள். ஆபிரகாம், வேற? புதிய ஏற்பாட்டில் யாரையாவது தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறீங்க, புதிய ஏற்பாட்டில் தெரியாதா? சரி, நான் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டிலேயே மோசேயை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் அவன் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். சரியா? அடுத்தது இன்னொருத்தர் அழுது சொல்லுவார், ஒரு ராஜா. யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. எசேக்கியா ராஜா என்ன சொல்கிறாரு? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாக இருந்தேங்கிறத நீங்கள் நினச்சிருங்க அப்படின்னு சொல்லி தான் அழுது தான் ஒரு ஆயுள் காலத்தை கூட்டி கேட்பார் இல்லையா, அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆக எசேக்கியா ராஜா உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறாரு. தானியேல் உண்மை உள்ளவராக. தானியேலை பற்றி சொல்லும்போது அவருடைய பார்வையில் நான் மாசற்றவனாய் காணப்பட்டேன், அதனால் அவர் சிங்கங்களின் வாய்க்கு என்ன தப்பித்தார் அப்படின்னும் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வேறு புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 4:17 கர்த்தருக்குள் உண்மையான என் குமாரனாகிய தீமோத்தேயு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ தீமோத்தேயு உண்மையாக இருந்திருக்கிறாரு. அடுத்தது கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாக இருக்கிற தீகிக்கு அப்படின்னும் ஒருத்தர் ஊழியக்காரரு. அடுத்தது உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஓனேசிமு, கொலேசியர் 4:9 இருக்குது. அடுத்து 1 பேதுரு 5:12 உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வான் அப்படின்னு இருக்குது. இவ்வளோ பேர் புதிய ஏற்பாட்டில் உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலே இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிதானா? இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவராய், கிருபை பொருந்தினவராய், அப்படிதானா அவர் இருக்கிறார். சரியா? சரி, நம்ம எதில் எல்லாம் உண்மையாக இருக்கணும்? எடுங்க 1 சாமுவேல் 12:24. 1 சாமுவேல் 12:24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நான் வாசிக்கிறேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். சரியா? ஆக இதில் என்ன சொல்கிறாங்க? என்ன செய்யணும் நம்ம? உண்மையாய் கையில் பைபிள் வச்சுருக்கிறீங்க தானே, வாஸ்தத்தை கேட்டிங்க தானே. உண்மையாக என்ன செய்யணும்? சேவிக்கணும். கர்த்தரை உண்மையாய் சேவிக்கணும். சேவிக்கிறதுனா ஆராதிக்கிறது. சேவிக்கிறதுனா ஆராதிக்கிறது. அவரை ஆராதிக்கும் போது நம்ம எப்படி ஆராதிக்கணுமா? உண்மையாய் ஆராதிக்கணும். அப்படி ஆராதிச்சிங்களா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர்ஷிப் நடந்ததில்ல? ஆராதிச்சிங்களா? உண்மையாக ஆராதிச்சிங்களா? இங்கேருந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் உண்மையாக ஆராதிச்சிங்களா இல்லையாங்கிறது. சரியா? சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கை தூக்க சொன்னேன்ல, நீங்கள் தூக்குனீங்களா? தூக்கலைல்ல?
ஆராதிக்கும் போது கை தூக்க சொன்னாங்களா? தூக்க சொல்லாமலே எத்தனை பேர் தூக்கி ஆராதிச்சிருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி? இல்லை இப்போ இல்லை. சரி, அப்போது நமக்கு ஆண்டவர் மேலே ஒரு அன்பு இருந்ததுன்னா, நம்ம அவரை உண்மையாக ஆராதிக்கிறோம்னா யாரும் நம்மளை லீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சரியா? நம்மளே என்ன செய்வோம்? உண்மையாக அவரை ஆராதித்தோம்னா நம்மளை அறியாமலே கை மேலே வந்துடும். சரியா? அப்போது உண்மையாக ஆராதித்தாலே கை மேலே வந்துடும். ஆனால் நீங்கள் சொல்லியும் தூக்காமல் இருக்கிறீங்களே, அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்கள். சரியா? ஆக நெக்ஸ்ட்டு டைம் இந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாது. ஆண்டவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கோம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இந்த உறவை புதுப்பிக்கிறதுக்கு, அவரை மகிமைப்படுத்துறதுக்கு, நன்றி செலுத்துறதுக்கு தான் இந்த ஒரு வாரத்தில் இந்த ஒரு நாள் கொடுத்துருக்கு. நீங்கள் இன்றைக்கி ஒழுங்காக இந்த இடத்துல இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த ஒரு வாரமும் அடுத்து திரும்ப இங்கே வர்ற வரைக்கும் நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? அதனால் நான் யூத்து பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கும் போது உண்மையாக ஆராதிக்கணும்னா என்ன செய்யணும்? பயத்தோடு ஆராதிக்கணும்னா நம்ம எப்படி நம்ம அன்பை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமோ அந்தந்த விதங்களிலெல்லாம் நம்ம செய்யணும். அப்போ நம்மளை ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கையை தூக்குங்க, கை தட்டுங்க அப்படின்னு பாடுங்க, வாய் திறந்து பாடுங்க, இதெல்லாம் லீட் பண்ணுறது. இப்படிலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. சரியா? ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் மேலே நமக்கு அன்பு இருந்தது, பயம் இருந்தது அப்படின்னா, நம்ம உண்மையாக அவரை ஆராதிக்கிறோம்னா நம்மளை அறியாமலே இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம். நம்ம ஏன் கை தூக்கலை தெரியுமா? இப்போ கூட நீங்கள் ஏன் தூக்கலை தெரியுமா? பின்னாடி இருக்கிறவங்க என்ன பார்ப்பாங்க, இல்லை எனக்கு இங்கே சைடில் இருக்கிறவங்க ஏதாவது பார்ப்பாங்க. அவங்களுக்காகவா நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்க? இல்லைல்ல. யாருக்காக வந்திருக்கோம் நம்ம சர்ச்சுக்கு? கர்த்தருக்கு பார்க்க, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். சரியா? அப்போது நம்ம என்ன செய்யணும்? அவரை மட்டும்தான் பார்க்கணும். ஓகேவா? அவரை மட்டும்தான். இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நம்ம நிற்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு நம்மளால் ஏன் கையை தூக்க முடியல? சரியா? அதனால் அந்த உண்மையாய் அப்படிங்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அவரை உண்மையாக ஆராதிக்கணும்னா கண்களை மூடி கைகளை உயர்த்தி நம்ம ஆராதிக்கணும். சரியா? கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆராதிக்கணும். நீங்கள்லாம் இங்கே சிறு வயதுலேருந்தே இந்த ஆலயத்துக்கு வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் கேத்தலிக் சர்ச்சில் அப்போ என்னை வழி நடத்தினவங்க அந்த லிட்டில் மவுண்ட் ஏஜி சர்ச்சுக்கு தான் ஒரு தடவை போயிருக்கேன். அப்போ எல்லோரும் அங்கே ரொம்ப பெரிய கூட்டமாக இருக்கும் இல்லையா? கை தட்டுறதுக்கு நானுமே ஃபஸ்ட்டு சிரமப்பட்டு தான் இப்படி உட்காந்துருந்தேன். எல்லோரும் இப்படி சுற்றி சுற்றி பார்ப்பேன். அதுக்கப்புறம் அந்த வேதத்தில் இருக்கிற காரியங்களையெல்லாம் கற்றுக்கொள்ளும்போது எனக்கு பக்கத்தில் யார் இருந்தாலும் இல்லைனாலும் அதை நான் ஃபீல் பண்ணுறதே கிடையாது. நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். சரியா? அப்போ நம்ம அவருக்கு கனத்தை கொடுக்கணுமே ஒழிய பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக இல்லைன்னு தான் அர்த்தம். முழு மனதோடு அங்கே ஆராதிக்கலைன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த சத்தியத்தை நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வீக்கில் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள்? என்ன செய்யக்கூடாது? நாங்கள் என்ன பண்ணக்கூடாது? தமிழ் புரியும்ல எல்லாருக்கும்? எனக்கு இங்கிலீஷில் பேச தெரியாது. உங்களுக்கு தமிழ் புரியுமா? அப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். கேட்கிற செவி, எல்லாருக்கும் கேட்கிறது செவி இருக்கா? பேசுகிற வாய் இருக்கா? கர்த்தர் கொடுத்துருக்குறாரா? அப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. அடுத்த வாரம் என்ன செய்யக்கூடாது? நாங்கள் உங்களை லீட் பண்ணக்கூடாது. சரியா? கைகளை உயர்த்துங்க, கண்களை மூடுங்க, கரங்களை தட்டுங்க, வாயை திறங்க, இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏன்னா வார்த்தை சொல்கிறது உண்மையாக ஆராதிக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவிக்கணும்னு சொல்லியிருக்கு. சேவிக்கிறதுனா ஆராதிக்கிறதுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அப்போ அதே மாதிரி செய்யணும். சரியா? இதே வசனம் தான் யோசுவா 24:14 இருக்குது. கர்த்தருக்கு பயந்து அவரை உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். ஆகையால் கர்த்தருக்கு பயந்து அவரை எப்படி சேவிக்கணும்? உண்மையும் உத்தமமாய் சேவிக்கணும். சரியா? அடுத்தது யோவான் 4:23-24 எடுங்க. யோவான் 4:23-24.
பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். யாரு சொல்லுங்க திரும்ப. கேர்ள்ஸ் சைடு யாராவது வாசிங்க தமிழ்ல. இங்கே என்ன சொல்லியிருக்கு, எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. உண்மையாய் நம்ம என்ன செய்யணுமா? தொழுது கொள்ளணும். தொழுது கொள்றதும் ஏறக்குறைய ஆராதிக்கிறது தான், அப்படி தானே? தொழுது கொள்றதுக்கு ஒரு இடம் தேவையில்லை. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அவர் என்ன செய்ய முடியும்? தொழுது கொள்ள முடியும், அப்படி தானே? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்றதுனால அதுக்குன்னு ஒரு இடம் தேவையில்லை, ஒரு உருவம் தேவையில்லை. அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க, சரியா? ஆக ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும், உண்மையாய் தொழுது கொள்ளணும், சரியா? புரியுதா? ஆக எங்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அதாவது ஆலயத்துக்கு வந்தால் தான் தொழுது கொள்ளணும்லாம் இல்லை. நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, வண்டியில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, எங்கேயாவது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என்ன செய்யலாம்? ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் சொல்லலாம், தொழுது கொள்ளலாம், சரியா? அவரை நமஸ்கரிக்கலாம். அடுத்தது உண்மையாய் வேறு எதில் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா சகரியா 8:16. அவனவன் பிறனோடு உண்மையாய் பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் சொல்லுங்க, என்னவென்றால் என்ன போட்டிருக்கு? அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். அவனவன் பிறனோடே உண்மையை பேசணும், சரியா? இது நான் முதல்ல ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். நம்ம என்ன தான் பேசணும்? உண்மையை தான் பேசணும். எந்த சூழ்நிலையில்னா நீங்கள் அப்படி ஒரு தீர்மானம் பண்ணிங்கன்னா நீங்கள் பொய் பேசுகிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அனுமதிக்க மாட்டார், சரியா? அதான் உண்மை. ஆமேன், ஆமேன். நீங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் பொய் பேச கர்த்தர் உங்களை அனுமதிக்க மாட்டார். ஆமேன், ஆமேன். அதனால் நீங்கள் ஒருவேளை உங்களை அறியாமல் சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்ம பொய் சொல்லியிருப்போம். ரொம்ப பெரிய பொய்யெல்லாம் சொல்லியிருக்க மாட்டோம். ஹோம்ஒர்க் முடிக்காமல் முடிச்சிட்டோன்னு சொல்லியிருப்போம், அப்படி தானே? வீட்டில் அம்மாட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு செய்யாமல் செஞ்சிட்டோன்னு சொல்லியிருப்போம், ஏமாற்றிருப்போம். இதுதான், வேறு என்ன பெரிய பொய்யெல்லாம் சொல்லியிருக்க மாட்டோம். ஆனாலும் இந்த சின்ன பொய் தான் பெரிய பொய் சொல்கிறதுக்கு காரணமாயிடும். அப்போ நம்ம சிறு வயதிலே சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ சரியா நம்ம என்ன செய்யக்கூடாது? பேச மாட்டேன். நான் எந்த சூழ்நிலை, எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சாலும் சரி, எனக்கு கிடைக்கிறது கிடைக்காம போனாலும் சரி, நான் என்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது. பொய் பேச என்ன ஒரு நாளும் நீங்கள் அலோவ் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா அவர் பார்த்துப்பார். ஓகேவா? செய்வீங்களா? 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 இன்னும் வாயை திறந்து சொல்லலையே. செய்வீங்களா? செய்வீங்களா? ஆமாம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா அவர் நம்மளை பார்த்துப்பார். பொய் பேச என் பிள்ளை விரும்புது, நான் எப்படி அந்த விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறது அப்படின்னு நினைப்பார்ல. ஏன்னா அவருக்கும் அதானே விருப்பம். அவர் உண்மையாக இருக்கணும்னு தானே விரும்புகிறாரு. அப்போ நம்ம அதை விரும்பும்போது நமக்காக அவர் எத்தனை ஸ்டெப்ஸ் வேணாலும் எடுத்து வைக்க ரெடியாக இருக்கிறார். சரி, அதனால் நம்ம ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு ஜெபத்தை மட்டும் செஞ்சுருங்க. சரியா? ஏசப்பா, நான் இன்றைக்கி இங்கே போகிறேன், இப்படியெல்லாம் இருக்குது, இந்த சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனாலும் நான் பொய் பேசக்கூடாது, பொய் பேச மாட்டேன், எனக்கு நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையை தந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? சொல்லிட்டீங்கன்னா அழகாக நம்மளை நடத்துவார். சரியா? ஓகேவா? அடுத்தது, கர்த்தர் எதுல எல்லாம் உண்மை உள்ளவர்னு கேட்டேன். ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க, வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நான் இன்னும் வேறு 3 காரியங்களை உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறேன். 1 யோவான் 1:9. 1 யோவான் 1:9. டக்குன்னு எடுங்க பார்ப்போம். நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம் சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நம்ம என்ன செய்யணுமா? சரி, அவர் எதில் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு சொல்லுங்க. ஒரு நிமிஷம், இங்கே யாரெல்லாம் இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கிறது? இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கோம், கொஞ்சம் கையை உயர்த்தி காமிங்க. 1 2 3 பேர் தான் வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் தமிழ் பைபிள் தானே வச்சுருக்கிறீங்க?
தமிழ் வாசிக்க தெரியுங்களா? தமிழ் ஒரு சப்ஜெக்ட் தானே? ஓகே. எதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்? எதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார்? பாவங்களை மன்னிப்பதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு? அதிலே இருக்குது. சொல்லுங்கள். பாவங்களை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? பாவங்களை அறிக்கை செய்யணும். பாவங்களை மன்னிக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்படி தானே? யாராவது இதை செய்ய முடியுமா? கர்த்தரை தவிர வேறு யாராலையும் இந்த விஷயத்தை நமக்கு செய்ய முடியாது. அப்படி தானே? நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னா அது மன்னிக்கப்பட்டுருது. அவர் எல்லா சகல பாவங்களையும் நீக்கி அவருடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்குதுன்னு வசனம் சொல்லுது. அப்படி தானே? அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம வேலையை நம்ம செய்யணும். பாவங்களை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். நம்ம வந்து இப்போ ஒரு சில நேரங்களில் நம்ம சில விஷயங்களில் நம்ம அறியாமல் செஞ்சிட்டோம், இல்லை தெரியாமல் செஞ்சிட்டோம், சிச்சுவேஷன் நிமித்தம் நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம அதிலேயே அப்படியே குற்ற உணர்வாக இருக்கக்கூடாது. சரியா? நான் இதை செஞ்சிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது விஷயம் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? யார்கிட்ட சொல்லணும்? ஏசப்பாட்ட சொல்லி எனக்கு இதை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த சூழ்நிலையினால நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை இட்டோம்னா அப்போ தான் என்ன செய்யுது? அது மன்னிக்கப்படுது. நம்ம பாவ உணர்வோடு இருந்தால் அது மன்னிக்கப்படாது. ஏன்னா பாவ உணர்வோடு இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆதாம் பாவம் செஞ்சாரா இல்லையா? செஞ்சார். என்ன செஞ்சார்? கீழ்ப்படியாமல் போயிட்டார். அப்படி தானே? அது ஒரு பாவம். அப்படி தானே? ஆனால் அவர் மன்னிப்பு கேட்டாரா? அறிக்கையிட்டாரா? இல்லை. அவர் செடிக்குள்ளே மரத்துக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிக்கிட்டார். அப்படி தானே? அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா பார்வோன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்டுட்டு வரும்போதெல்லாம் அவர் சொல்கிறாரு, மோசே அந்த வாதையை அனுப்பும்போதெல்லாம் சொல்கிறாரு, நான் பாவம் பண்ணிட்டேன், இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி மோசைக்கிட்ட தான் சொல்கிறாரு. பாவத்தை அவர் என்ன செய்யலை? ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யலை. சரியா? அவங்க அந்த தேசம் முழுக்க பாவம் தான், ஆனாலும் அவங்க என்ன செய்யலை? அவர் அறிக்கை செய்யலை. அடுத்தாப்பில் யூதாஸ் காரியத்து பாவம் செஞ்சாரா? குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு? மனம் வருந்துறாரு. ஆனால் என்ன செய்யலை? ஜீசஸ் கிட்ட வரல. அப்படி தானே? அவர் வேறு வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டார். அதனால் அவர் பாவம் மன்னிக்கப்படலை. சரியா? அப்போ நம்ம பாவ உணர்வடைகிறது பெருசல்ல, அதை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஜெபத்தில் நம்ம என்ன செய்யணும்? அதை அறிக்கை செய்யும்போது அது நமக்கு மன்னிக்கிறதுக்கு அப்போ அவர் என்ன செய்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். சரியா? அப்போ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம தொடர்ந்தே ஒரு பாவத்தில் இருந்தாலும் சரி, அதை நம்ம என்ன செய்யணும்? எனக்கு இதை வந்து நான் இதிலேருந்து என்னால் விடுபட முடியல, இந்த இடத்துலேருந்து இல்லை இந்த பாவத்திலேருந்து என்னால் விடுபட முடியல, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இது வேணாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நம்ம சாதாரணமாக பேசுகிறது தான் ஜெபம். அப்படி தானே? சாதாரணமாக பேசுகிறது தானே ஜெபம். நம்ம உள்ளத்தில் இருக்கிறத எப்படி ஒரு தகப்பன்ட்ட நீங்கள் எப்படி ஃப்ரீயாக பேசுவீங்க, அது மாதிரி தான் பேசணும். சரியா? அப்படி அதான் ஜெபம். ஓகேவா? அப்படி சொன்னீங்கன்னா, பாவங்களை அறிக்கை செஞ்சீங்கன்னா, அப்போ இயேசு கிறிஸ்து என்ன எப்படி இருக்கிறாரு? மன்னிப்பதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஓகேவா? அடுத்தது 2 தெசலோனிக்கேயர் 3:3 பாருங்களேன். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலகி காத்துக்கொள்வார். சரியா? யாரை ஸ்திரப்படுத்தி? நம்மை ஸ்திரப்படுத்தி. நம்ம எப்படி சொல்லாமா? என்னை ஸ்திரப்படுத்தி. சொல்லுங்கள், என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். என்னை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஏன்னா கர்த்தர் உண்மை உள்ளவர். ரொம்ப தீங்கான நாட்களுக்குள்ளே இருக்கிறோம். அப்படி தானே? நம்ம என்னென்னலாமோ கேள்விப்படுறோம், என்னென்னலாமோ நடக்குது நம்ம சமுதாயத்தில், நம்ம வாழ்கிற சமுதாயத்தில். நமக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை. நம்ம வீட்டை விட்டு காலையில் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுங்கிறது நிச்சயமில்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அப்படி தானே? எந்த இடத்துலேருந்து தீங்கு நமக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வார்த்தையின்படி தீங்கிலிருந்து பாதுகாக்க கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். சரியா? அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 5:23-24. உங்களை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக. உங்கள் ஆவி
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இதில் எல்லாத்தையுமே இந்த ஒரு வசனத்திலேயே எல்லாமே கவர் ஆனது போல் இருக்குது. அதனால தான் நான் மற்றதெல்லாம் விட்டுட்டேன். என்ன போட்டிருக்கு? 23 என்ன போட்டிருக்கு? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அடுத்தது ஆவி, ஆத்துமா, சரீரம் எப்படி இருக்கணுமா? முழுவதும் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதாக இருக்கணும். எப்போ? இயேசு கிறிஸ்து வரும்போது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் இல்லையா? வருவார் தானே? ஆமாம். நம்ம இருப்போமா? சொல்லுங்கள், இருப்போமான்னு கேட்குறேன். அது அவருக்கு தான் தெரியும். அப்படி தானே? சரி, இருந்தால் போவோமா? அவரோட போவோமா இல்லையா? ஆமாம், இந்த வசனத்தின்படி இருந்தால் நம்ம போவோம். அப்படி தானே? குற்றமற்றதாக இருந்தால், சரியா? குற்றமற்றதாக இருக்கும்படி அவர் நம்மளை பாதுகாப்பார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். சரியா? இந்த வார்த்தையெல்லாம் உண்மை உள்ளது. வார்த்தையை சொன்ன கர்த்தரும் உண்மை உள்ளவர். அப்படி தானே? இந்த வார்த்தையெல்லாம் உண்மை உள்ளது. வார்த்தையை சொன்ன கர்த்தரும் உண்மை உள்ளவர். அதனால் நம்மளும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஓகேவா? சரியா? ஆக நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இயேசு கிறிஸ்துவோட வருகையில் மாசற்றதாக இருக்கும்படி அவர் நம்மளை வழுவாமல் காக்க வல்லவர். அதே சமயத்தில் குற்றமற்றதாய் நம்மளை காக்கவும் வல்லவராக இருக்கிறார். சரியா? சரி, எது வரைக்கும் நம்ம இப்படி உண்மையாக இருக்கணும்? எத்தனை வருஷம் உண்மையாக இருக்கணும்? உயிரோடு இருக்கும் வரைக்கும். வெரி குட். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 சொல்லியிருக்கு, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. போடுவான் 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆயினும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். உபத்திரம் வரும், பாடுகள் வரும், ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும்? மரண பரியந்தம் உண்மையாயிரு. உண்மையாயிருந்தால் அடுத்தாப்பில் ஒரு ரிவார்டு. அப்படி தானே? என்ன கிடைக்குது? ஜீவ கிரீடம் கிடைக்குது. சரியா? புரியுதா? ஆக நம்ம எது வரைக்கும் உண்மையாக இருக்கணும்? மரண பரியந்தம் நம்ம உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? ஜீவ கிரீடத்தை கொடுப்பாரு. இந்த வசனத்தில் வேற வேற பரிபூரண நீதிமொழிகள் 28:20 ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். சரியா? பரிபூர்ணம் சொல்லும்போது அங்கே ஒரு ஹோல்னஸ். அப்படி தானே? எல்லாமே எல்லாம் இன்க்ளூட் ஆகுது. அப்படி தானே? சுகம், ஹெல்த்து, வெல்த்து, அப்புறம் வேற போஸ்ட்டு. அப்படி தானே? எல்லாமே என்னவாயிடுது? அந்த பரிபூரணத்துக்குள்ளே வந்துடுது. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? உண்மையாக இருக்கணும். பேசுகிற பேச்சில் உண்மையாக இருக்கணும். கர்த்தரை சேவிக்கிறதுல உண்மையாக இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிறதுல, தொழுது கொள்றதுல உண்மையாக இருக்கணும். அப்படி தானே? வர்றதில் உண்மையாக இருக்கணும். அவங்க எக்ஸ்ட்ராலாம் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. ஆனால் உண்மையிலே அதான் உண்மை. ஆலயத்துக்கு வர்றதில் உண்மையாக இருக்கணும். பைபிள் படிக்கிறதுல உண்மையாக இருக்கணும். ஜெபிக்கிறதுல உண்மையாக இருக்கணும். ஆராதிக்கிறதுல உண்மையாக இருக்கணும். சரியா? இப்படி வர்றோம், எல்லாருமே ஆலயத்துக்கு வர்றோம். இது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாருமே ஆலயத்துக்கு வர்றோம். எல்லாருமே ஆன் டைமில் வர்றோமா? சரியா? அந்த கொஸ்டின் இன்றைக்கி வைக்கிறேன். என்ன, எல்லாருமே எப்படி வரோம்? ஆலயத்துக்கு வர்றோம், ஆராதிக்க தான் வரோம். ஆனால் எல்லாருமே டைமுக்கு வரல. அப்போ அதுலேயும் நம்ம உண்மையாக இல்லைல்ல? அப்படி தானே? அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் பிரயாசப்படணும். சரியா? கொஞ்சம் பிரயாசப்பட்டோம்னா நம்மளும் அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ளே வந்துடலாம். ஓகேவா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். சரியா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஆக பயிற்சியே ஒரு காரியத்தை முழுமையாக்கும். அதனால் நம்ம பயிற்சி செஞ்சால் வந்துடலாம். ஓகேவா? அதனால் எல்லாருமே அதுக்கு கொஞ்சம் பிரயாசப்படுவோம். எல்லாருமே கரெக்ட் டைமுக்கு வரணும். சரியா? ஓகேவா? சரி, நீ பரிபூரண ஆசீர்வாதம் சொல்லிட்டேன். அடுத்தாப்பில் நம்ம ஏற்கனவே பார்த்த சங்கீதம் 51:6 உள்ளத்தில் உண்மையாக இருக்க
உண்மை இருக்க நீர் விரும்புகிறீர். அடுத்த லைன் தான் முக்கியம். பாருங்க, சங்கீதம் 51:6. அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்து. நம்ம உண்மையாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்குது? ஞானம். இது இவ்வளோ நாளும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் அப்படின்னு தெரியும்ல, அப்படி தானே? நீதிமொழிகளில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம், ஞானத்தின் ஆரம்பம், ஞானம் எல்லாம் படித்தோம் இல்லையா? ஆனால் இந்த சங்கீதம் 51:6 என்ன சொல்லியிருக்க வசனம்? இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அப்படி நான் உண்மையாக இருக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு என்னத்தை தெரியப்படுத்துவீங்க? ஞானத்தை தெரியப்படுத்துவீர். ஞானத்தை தெரியப்படுத்துவீர். ஞானம் ரொம்ப முக்கியம் இல்லை? முக்கியமாக நம்ம படித்தாலும் வேலைக்கு போனாலும் ஒரு மனுஷனோட பேசணுன்னா கூட நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். சும்மா வளவளன்னு பேசிகிட்டு இருக்கிறவங்களோட யாராவது நின்று பேசுவாங்களா? எப்போ இவன் பேச முடிப்பான் போகலாம்னு இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம பேசுகிற காரியத்தை எதுக்கு பேசணும், என்ன பேச போகிறோம், எப்படி பேசணும், இதுக்கெல்லாம் நமக்கு என்ன தேவை? ஞானம் வேணும். ஒரு செயலை செய்யணும்னா அதை எப்படி செய்யணும், எப்படி செஞ்சால் அது நல்ல இப்படி பாசிட்டிவாக வரும் அப்படிங்கிறதுக்கு ஞானம் வேணும். சரியா? ஆக எதுவாக இருந்தாலும், அதுவும் வாலிப பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு இன்னும் நீங்கள் நிறைய கடந்து போக வேண்டிய பாதைகள் நிறைய இருக்குது. அதில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கர்த்தர் கொடுக்குற ஞானம் எல்லாருக்கும் தேவை, உங்களுக்கு ரொம்பவே தேவை. அந்த ஞானம் இருந்தால் தான் இந்த பொல்லாத உலகத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஃபேஸ் பண்ணி ஆண்டவருக்காக எழும்ப முடியும். சரியா? ஓகே. அடுத்தது 1 சாமுவேல் 26:23 எடுங்க. கர்த்தர் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உண்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனமில்லாதிருந்தேன். இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தாவீது வந்து சவுல் ராஜாவுக்கு தப்பி ஓடி மறைஞ்சு போய் இருக்கிறாரு. ஆனால் அவர் இருக்கிற இடத்துல, தாவீதை தேடி வந்த இடத்துல தாவீது தான் சவுலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. சரியா? தாவீது சவுலை பார்க்குறாரு. சவுல் தூங்கிட்டு இருக்கிறாரு, தாவீது அவரை பார்க்குறாரு. இப்படி 2-3 இடத்துல சவுல் ராஜா மிஸ் ஆகி போயிடுறாரு. அப்படி ஒரு இடத்துல தான் தாவீது என்ன சொல்கிறாரு? அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக கர்த்தர் பலன் அளிப்பாராக. இன்றைக்கி நான் நினச்சா உம்மை வெட்டி போட்டிருக்க முடியும், ஆனால் நான் அதை செய்யலை. ஏன்னா கர்த்தர் உம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதனால் எனக்கு அந்த மனநிலையே கர்த்தர் கொடுக்கலன்னு சொல்கிறார். அப்படி தானே? கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கை போட மனதில்லாதிருந்தேன். ஆக நம்முடைய இருதயத்தின் மனநிலை மாற்ற நம்முடைய உண்மையும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. நம்ம உண்மையாக இருக்கும்போது நம்ம தீங்கு செய்யாதபடி கர்த்தர் நம்மளை காப்பார். தீங்குக்கு விலக்கி காப்பார். நம்ம தீங்கு செய்யாதபடியும் என்ன செய்வார்? கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இதுதான் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு இந்நாளில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? என்னதெல்லாம் சொன்னேன் சொல்லுங்கள். உண்மை உள்ளவங்க, அது இப்போ சொன்னேன். முன்னாடி என்ன சொன்னேன்? யாரெல்லாம் நம்ம எப்படி எதுலையெல்லாம் உண்மையாக இருக்கணும், ஆண்டவர் எப்படி உண்மையாக இருக்கிறாரு. உண்மையாக இருந்தவங்க பைபிளில் பார்த்தோம். அப்படி தானே? பைபிளில் பேர் மட்டும்தான் பார்த்துருக்குறேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் போய் வீட்டில் உட்காந்து என்ன செய்யணும்? அதை படிங்க, அந்த பகுதியை படிங்க. சரியா? எசேக்கியா ராஜா எப்படி உண்மையாக இருந்தார், மோசே எப்படி உண்மையாக இருந்தார், தானியேல் எப்படி உண்மையாக இருந்தார், அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் போய் வார்த்தைகளை போய் படிங்க. சரியா? உண்மையாக இருந்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதம்? கர்த்தர் நம்மையெல்லாம் நம்ம எந்த விஷயத்துலையெல்லாம் நம்மளை உண்மை உள்ளவராக இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிறாரு. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நம்ம அறிக்கை செய்யும்போது அந்த பாவங்களை மன்னிக்க அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று, ஆவி ஆத்துமா சரீரம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதாக இருக்கும்படி அவர் நம்மளை வலுவாமல் அந்த 2ஆம் வருகையில் நம்ம அவரோட போகிறதுக்கு நம்மளை என்ன செய்கிறாரு? ஆயத்தப்படுத்துறதுக்கும் அவர் என்னவா இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். சரியா? இப்படியெல்லாம் உண்மையாக இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு இருப்போம். சரியா? ஓகேவா? ப்ரேயர் பண்ணலாமா? இயேசுப்பா, இந்த நாளில் நீங்கள் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நீர் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். நாங்கள் எதுலையெல்லாம் உண்மையாக இருக்கணும்,
உண்மையை இருந்தால் எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் நீங்கள் கொடுப்பீங்க, நீங்கள் எப்படியெல்லாம் உண்மையாக இருக்கிறீங்கிறதையெல்லாம் நாங்கள் இந்த நாளில் தியானிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்கப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். குறிப்பாக வாலிப பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இந்த பிள்ளைகளுடைய அனுதின காரியங்களும் சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஒவ்வொருவருடைய காரியங்களும் உங்கள் கண்களுக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஆனாலும் தகப்பனே, நீங்கள் உண்மையுள்ளவர். எங்களையும் உண்மையில் பிசகாதபடி பாதுகாக்க நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் உமக்கு முன்பு மாசற்றதாய் குற்றமற்றதாய் இருக்கும்படி எங்களை பாதுகாக்க நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க. இதோ இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, பெற்றோரை பாதுகாத்து கொள்ளுங்க, பெரியவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் எப்படி பிதாவுக்கு உண்மையாக இருந்தீரோ அதே போல் நாங்களும் எங்களுக்கு உமக்கு உண்மையாக இருக்க எல்லா விஷயத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு உண்மையாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுடைய பலவீனம் உங்களுக்கு தெரியுமே, எங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியுமே. ஆம் தகப்பனே, எத்தனையோ விஷயங்களில் நாங்கள் தீர்மானம் எடுத்தோம்ப்பா. எத்தனையோ நேரம் நாங்கள் தீர்மானம் எடுத்தோம், ஆனாலும் அதை எங்களால் நிறைவேற்றக்கூடாமல் போயிட்டுருப்பா. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் அதையெல்லாம் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்குறோம், எங்களுடைய இயலாமைகளை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் நினச்சா தகப்பனே எங்களை ஆண்டவரே ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியுமே. அப்படிப்பட்ட ஒரு உண்மையை நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்ய முடியுமே. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா, ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. நீங்கள் வழி நடத்துங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைங்களெல்லாம் தகப்பனே ஆண்டவரே வருங்காலத்தில் உமக்காக எழுந்து பிரகாசிக்கணுமே ராஜா. தகப்பனே, மங்கி எரிகிற திரிகளாய் அவங்க இருக்கக்கூடாதே ராஜா. ஆண்டவரே, அணைந்து போகிற விளக்காய் இருக்கக்கூடாதே தகப்பனே. உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்ற ஆசைப்படுறீங்களே. ஆம் தகப்பனே, அப்படிப்பட்ட காரியத்துக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்கள் பழக்குவீங்க. ஆண்டவரே, உங்கள் விருப்பம் போல பிள்ளைகளை வழி நடத்துங்க ராஜா. உங்கள் விருப்பம் போல பிள்ளைகளை வழி நடத்துங்க. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென்.